அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு தகவல், ஆனால் இதை மாதிரி இது நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், தகவல்கள், ஃபோட்டோக்கள் வந்திருக்குது. ஆனால் இது அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த சகோதரியுடைய கைகளை பார்க்கும்போது இதோட மோசமாகலாம் எத்தனையோ தடவை சில வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் அனுப்பியிருப்பாங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க. என்ன காரணம், மாமா கொடுத்த கெமிக்கலால் என்ன நடந்துச்சு பார்க்கலாம். அதே மாதிரி நாட்டில் சுண்டக்காய் சாண்டியன் விமான நிலையத்தில் இறங்கினதுமே இன்றைய தினம் 11ஆம் தேதி 2ஆம் மாதம் கைது செய்யப்பட்டுள்ளார் டான் பீசாத். அதே மாதிரி உண்மையை உடைத்தறிந்துள்ளார் ஹிரோனிகா பிரேமச்சந்திரன். ரணிலுக்கு பின்னால் வால் பிடிச்சவனுங்கள்லாம் இப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி பாருங்கள். ரணில் தான் அத்தனை பேருக்குமே இந்த காசை கொடுக்கறதுக்குரிய பாசம் பண்ணியிருக்கிறது, அதாவது அனுமதியை வழங்கி இருக்கிறது. இதை பற்றியும் சில உண்மைகளை மீண்டும் உடைத்தார் நலிந்த ஜெயதிஸ் அமைச்சர். இது பற்றி ஒரு தகவல் இருக்குது, பார்க்கலாம் எல்லா தகவல்களையும். முதலாவது தகவல், இன்றைக்கு அதே போல் நாளைக்கு புதன்கிழமை, அதே மாதிரி நாளை மறுநாள் வியாழக்கிழமை லேசான மற்றும் இடியுடன் கூடிய மழை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க காலநிலை ஆய்வாளர்கள். வெள்ளி சனி இன்ஷா அல்லாஹ் காலநிலை தெளிவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காற்றுடன் கூடிய மழை பெய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பகுதிகள் எப்படி மழை இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோ ஜஹராவில் வாகன டிக்கி விரை எனக்கு இன்றைக்கி ஒரு சகோதரி போடக்கூடிய மெசேஜில் போடுறாங்க. இதோ பாருங்கள், என்னுடைய மாமா வந்து வீட்டுக்கு பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் கெமிக்கல் கொண்டு வந்து, பல வகையான பொருட்களை கொண்டு வந்து, மூலப்பொருட்களை கொண்டு வந்து கெமிக்கல் ஒன்று தயாரிக்கிறாங்க. அதை வைத்து தான் பாத்ரூம் மற்றும் வீட்டில் உள்ள கிச்சனுக்குரிய எல்லா ஏற்பாடையும் நாங்கள் கழுவுறது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது உபயோகிக்கிறதால, அதை வந்து அவங்க உபயோகிக்கிறதால தான் அவங்களுடைய கைகள் இந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்களுடைய கைகளுடைய தற்போதைய நிலை, ஒரு வாய் சாப்பாடு கூட கையால் அள்ளி சாப்பிட முடியாத அளவுக்கு நிலைமை போயிருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. பாக்கெட்டில் ஃபோன் இருந்தால் எடுத்து கொஞ்சம் வெளியில் அந்த கையை கொஞ்சம் பாருங்கள். பணிப்பெண்களே, ஓட்டுநர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ வீடு சுத்தம் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ சாதாரணமாக இந்த வீடியோ நான் கம்பெனி வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். இந்த கம்பெனி வீடியோக்களில் பாருங்கள், அந்த கம்பெனிகளில் இருந்து வரக்கூடியவங்களை பாருங்கள். அதை க்ளீன் பண்ணும்போது நீட்டாக அதுக்குரிய அனைத்து தேவைப்பாடுகளோடையும் க்ளவுஸ், மாஸ்க், தலைமுடியை கூட கவர் பண்ணிவிட்டு ஷூவெல்லாம் போட்டுட்டு வந்து வேலை செய்வாங்க. ஏன், என்ன காரணம் தெரியுமா? இது இப்படி அவங்க செய்கிறது அவங்களுடைய சேஃப்டிக்காகத்தான். இந்த க்ளீனிங் கம்பெனிகளில் பாருங்கள், அவங்க செய்கிறது அந்த மாதிரி தான். அது அவங்களுடைய சேஃப்டிக்காக செய்கிறது. ஆனால் அதே நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்கள் ஏதோ நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் செய்கிற மாதிரி தான், வெறும் கையோட வெறும் காலோட நிறைய பேர் செய்கிறது அப்படி தான். ஒரு கேரிங் ஒன்று இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை. தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இந்த பாத்ரூம் கழுவுறாங்க, எப்படி கழுவுறாங்கன்னு சும்மா பாருங்கள். வெறும் கையோட வெறும் காலோட. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது
உங்களுடைய அந்த கெமிக்கல், அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல் உங்களுடைய கை கால் எல்லாத்துலேயுமே வந்து பட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு உடனே அது காட்டாது. அதோடைய எஃபெக்ட் வந்து இதோ இந்த சகோதரிக்கு நடந்த மாதிரி கொஞ்ச நாள் போகும்போது தான் உங்களோட கை கால்களுக்கு தெரியும். அதால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வெறும் கைகளால் வெறும் கால்களோட நின்று இந்த மாதிரி கெமிக்கல்களுக்குள்ளே ரொம்ப நேரம் நின்று உங்களுடைய கை கால்களோட வெறும் கால்களோட இந்த பாத்ரூம் கழுவுறது, இந்த கிச்சன் கழுவுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யாதுங்க. முடிந்த அளவுக்கு சேஃப்டி க்ளவுஸை போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டு மாஸ்க் போட்டுக்கோங்க. இல்லாதது கேளுங்க, கேட்டு வாங்க. என்னால் முடியலை, கட்டாயம் மாஸ்க் இது வேணும், க்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் வெறும் கையோடு இந்த மாதிரி செய்கிறதால உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. காலமெல்லாம் இங்கேயே இருக்க போகிறதில்ல, நாட்டுக்கு போகணும், நாளைக்கு குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக வாழணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லபடியாக போகணும். கடைசியில் இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெறும் நோயை மட்டும் நாட்டுக்கு சுமந்துட்டு போய் கடைசியில் என்ன தான் கோடி கோடியாக சம்பாதிச்சு என்ன பலன்? சிந்திச்சு செயல்படுங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வீட்டு பணிப்பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நாட்டில் கொஞ்ச நாளாகவே ஈரப்பலாக்கா சண்டியனா தெரிஞ்ச டேன் பீசாத் இப்போ துபாயில் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. அப்போயாவது தொலைஞ்சிருப்பான்னு பார்த்தா அதுலேயும் தொலைஞ்சு போகல. இன மத குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இன வெறியன் அப்படின்னு சொல்லலாம் இந்த டேன் பீசாத். இதோ இன்றைய தினம் விமான நிலையத்தில் வைத்து கைது. 2024 වසරේදී මද්‍රව්‍ය ජාවාරම් කරුවෙකු අත්අඩංගුවට නොගන්නා ලෙසට නන්නේරිය පොලිස් ස්ථානයට බලපෑම් කිරීම සම්බන්ධයෙන් ඩෑන් ප්‍රියසාත්ට එරෙහිව චෝදනා එල්ල වී තිබුණා. ඒ සම්බන්ධයෙන් නිකවැරටිය කොට්ටහස අපරාධ විමර්ශන කාර්යාංශය මගින් විමර්ශනයක්ද ආරම්භ කර තිබුණා. ගල්ගමුව මහේස්ත්‍රාත් අධිකරණය විසින් ඩෑන් ප්‍රියසාත්ට එරෙහිව විදෙස් ගමන් තහනමක් පනවා තිබූ අතර ඔහුව අත්අඩංගුවටගෙන අධිකරණයට ඉදිරිපත් කරන ලෙසටද නියෝගයක් නිකුත් කර තිබුණේ එම විමර්ශනවලට අදාළවයි. ඒ අනුව ඩෑන් ප්‍රියසාත් කටුනායක ආගමන විගමන නිලධාරීන් විසින් අත්අඩංගුවටගෙන ගුවන්තොටුපළ පොලිසිය වෙත බහර දී තිබෙනවා. ඒ අද පෙරවරු 6ට පමණ ඔහු ඩුබායි සිට මෙරටට පැමිණි අවස්ථාවේදී ඔහුව නිකවැරටිය කොට්ටහස අපරාධ විමර්ශන කාර්යාංශය වෙත රැගෙන ගොස් තිබෙන අතර ඔහු ගල්ගමුව මහේස්ත්‍රාත් අධිකරණයට ඉදිරිපත් කිරීමට නියමිතයි. ඔහු ඉදිරි විමර්ශන සඳහා නිකවරටිය පොලිස් කොට්ටාශ අපරාධ විමර්ශන කාර්යාංශ විසින් ගෙන යාමටත් ගල්ගමුව මහේස්ත්‍රාත් අධිකරණයට ඉදිරිපත් කිරීමටත් නියමිතයි. පසුගිය දිනවලත් අපි විදේශගත වෙලා හිටපු මේ වගේ ඉන්න උඩම පුරුක් ඔවුනුත් අපි ලංකාවට ගෙන්න කටයුතු කළා. ඉදිරියේදීත් තව නොබෝ දිනකින් තවත් ඔය ඉන්න ප්‍රධාන පෙළේ අපරාධකරුවෝ කිහිප දෙනෙකුත් නැවත අපි ලංකාවට ගෙන්න. அடுத்த மிக முக்கியமான தகவல், இந்த ரணிலுக்கு பின்னால் வால் பிடிச்சவெல்லாம் வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடணும். ஏன்னா பாருங்கள், பல பில்லியன் ரூபாய்களை செலவு பண்ணினாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு அமைச்சர்களுடைய வீடு உடைந்தது, ஒவ்வொரு பொருட்கள் சேதமாகிறது, உடைமைகள் சேதமாகிறது. நானே கூட சொன்னேனே, நம்ம உடைக்கிறது நம்ம சொத்தை தான், நம்ம காசை தான் நம்ம உடைக்கிறோன்னு, பொது சொத்தை உடைக்கும் போது. அது மாதிரி தான் பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் பாஸ் பண்ணினது யார் தெரியுமா? ஹிருணிகா பிரேமச்சந்திரவே அதை ஓப்பனாகவே பப்ளிக்காக உடைச்சிருக்கிறாங்க. எல்லாம் அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று தானே, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க கொடுத்தது யார், ரணில் தான் அப்படின்னு. அதே மாதிரி அமைச்சர் நலிந்த ஜெயதீஸை சொல்லும்போது இப்போ இவங்களை வந்து இந்த நேரத்தில் தான் பிடிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. என்னது, ஒருவேளை இவங்க உண்மைக்குமே அந்த பணத்தை வந்து இழந்திருக்கிறாங்க, இவங்களோட சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பதவி ஏற்கும் போதோ அல்லது நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போதோ அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து மதிப்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ எது இல்லாமல் போயிடுச்சோ அதெல்லாம் அந்த டைமில் வந்து இவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்காங்களா, இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக எத்தனை சொத்து இருக்கிறது அவங்க பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தா எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி நலிந்த ஜாதீஸை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே ஒரு நல்ல விடயம், அதை செக் பண்ணி பார்த்துருக்கணும். ஆனால் என்ன பார்த்தீங்களா, இதுதான் ரணில் பொக்கவாயன் நம்ம காசு எடுத்து நம்ம தலையிலேயே மாங்காய் அரைச்சிருக்கிறான் அவ்வளோ நாளாக. அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வால் பிடிச்சி திரியிறானுங்க. எங்கே போய் சொல்கிறது? පොඩි දේවල් කිය කිය ඉඳි වෙලාවක රිලෙවෙක් කල්ලා ගන්නවා, වෙලාවකට වඳුරෙක් කල්ලා ගන්නවා, වෙලාවක මීමින්නෙක් කල්ලා ගනි.
අපි දැන් ඉදිරිපත් කරේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරපු මැති ඇමතුරුන්ගේ ලේඛනය විතරයි. තවත් ওই වන්දිගත් ප්‍රාදේශීය මට්ටමේ දේශපාලඥ රසකගේ නම අපි ළඟ තියෙනවා. ඒවත් අපි අනාගතයේ ඉලෙදරව් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේ මේ ඉලෙදරව් කරපු අය අපිට දැන් විමර්ශන පටන් ගන්න සිද්ධ වෙනවා. මොකද දැන් මේ රුපියල් ලක්ෂ 700 800 900 අතර රුපියල් ලක්ෂ 1000කට ආසන්න ප්‍රමාණයක් සමහර වන්දි අරගෙන තියෙනවා. ඒතර මේගොල්ලන්ගේ මේ දේපල නිශ්චල සහ චංචල දේපල ඒගොල්ලෝ පාර්ලිමේන්තුවට පත් වෙනකොට වත්කම් බැරකම් ප්‍රකාශවල සඳහන් කරලා තිබුණාද කියලා හොයලා බලන්න ඕන. සමහර තැන්වලින් අපිට වාර්තා වෙන්නේ මේ දේපල කොහොමද තරම් වටිනයි කියලා අපි දන්නවා. හැබැයි තක්සේරු කරනට බලපෑම් කරලා සහ විවිධ දේවල් කියලා මේ වන්දි ලබාගෙන තියෙන. ඒ කියන්නේ වෙන විමර්ශනයක් යා යුතුයි. මම හිතනවා දැන්ට ලැබිලා තියෙන පැමිණිලි හැටියට අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව හෝ අල්ලස් කොමිසමත් ඒ ගැන විමර්ශන කරයි කියලා ඒක කරන්න ඕන. මොකද මේ රටේ දේශපාලඥයන් අයථා ලෙස වත්කම් උපයා ගැනීම සම්බන්ධයෙන් හොයනවා නම් මෙන්න හොඳම අවස්ථාවක්. බය වෙන්න එපා. ජනතාව වෙනුවෙන් අලුතෙන් නීති හදන්න බලයක් ජනතාව මේ ආණ්ඩුවට ලබා දීලා තියෙනවා. හොරා කාපු දේපල අත්පත් කර ගැනීම සඳහා අවභාවිතා කළ මුදල් යලි පවරා ගැනීම සඳහා වෙච්ච නීති අලුතෙන් අවශ්‍ය නම් ඒවත් සම්පාදනය කරන්න පාර්ලිමේන්තුව සූදානම්. இருந்த எல்லா அமைச்சர்மாருக்கும் அந்த வாய்ப்புகள் அள்ளி அள்ளி வழங்கினது ரணில் விக்ரமசிங்க. இப்போ கடைசியில் ரணில் விக்ரமசிங்க தலையை தடவை பார்க்குறாரு. ஆனால் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஹிருணிகா பிரேமச்சந்திரா தெரிவிச்சிருக்கிறாங்க. சஜபே இனி வரும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை சந்திக்க போகுது. அதுவும் ரணிலை கூட்டு சேர்த்து இவங்க வேறு மாதிரி குள்ளநரி கூட்டம் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டினாலும் தற்போதைய ஆட்சியை கவிழ்க்கிறதுன்றது கஷ்டம். அதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා ගිය වර ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් වෙන වෙලාවේ රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා වෙනම ඉල්ලුවා. ඒකෙන් තමයි සජිත් ප්‍රේමදාස මහත්මයාගේ ගොඩක් මනාප නැති වුණේ කියලා සාමාන්‍ය සමාජ මතයක් තියෙනවා. කතාවක් තියෙනවා එතුමා උතුරේවත් දෙමළ නායකයෙක්ව දෙමළ ජනතාව නියෝජනය කරන නායකයෙක්ව දාන්නත් එතුමා මැදිහත් වුණා කියලා. ඒතර අපි එතනදී ගණන් ගන්නලා එතනදිත් ගොඩක් අපිට තියෙන ඡන්ද අඩු වුණා කියලා. ඊළඟ අනික් කාරණාව තමයි එතුමා පැහැදිලිව ජනාධිපතිවරණ වේදිකාවේ කිව්වා සජිත් ප්‍රේමදාසවට දෙනවට වඩා අනුර කුමාර දිසානායකට ඡන්ද දෙන එක හොඳයි කියලා. ඉතින් මේ කාරණා ඔක්කොම මම නැවත මතක් කරන අපේම පාක්ෂිකයන්ට සහ අපේ පක්ෂයේ ඉන්න සියලු දෙනාට. ඊළඟට අපෙන් ගියපු හරින් ගත්තත්, මනුෂ්‍ය ගත්තත්, තලතා මැතිනිය ගත්තත් ඉතාමත් නිර්දය විදිහට නායකතුමා විවේචනය කරලා ප්‍රධාන වේදිකාවේ ලොකු කැම්පේනයක් කරන් ගියා. අපි ඒක ඔක්කොම දැන් කියනවානේ අපි ගොඩක් අය අපි සාමාන්‍යයෙන් කතා වෙන දෙයක් නේ. අපි නිකන් කතාවට කියනවානේ දේශපාලනේ හතුරොත් නැහැ, මිතුරොත් නැහැ කියලා. හරි ඒ මතය අරගෙන බැලුවොත් එහෙම දැන් ඔබ බලන්න පහුගිය කාලය ඇතුළතදී දිගටම සමූපකාර ඡන්ද සජබේ ජයග්‍රහණය කරමින් ආවා. දැන් මම පෞද්ගලිකව දන්නවා මගේ ආසනය ඇතුලේ තාමත් උත්සුකව අපේ පක්ෂයට අලුතිනුත් බැඳිලා අපේ පක්ෂයෙන් ඡන්දේ පළාත් පාර්ලිමේන්තු මැතිවරණයට ඉදිරිපත් වෙනවයි කියලා නම් දීපු කට්ටිය දැන් අඩියක් පස්සට ගන්න හදනවා. එක වුණොත් අපිට ඉල්ලන්න බෑ. හේතුව කින් නැති ඊයේ පෙරේදා ලොකු ලිස්ට් එකක් නලින්ද ජයතිස්ස මහත්මයා කියෙව්වා මේ අරගලයේ වෙලාවේ මේ ගෙවල් වලට විනාශ වෙච්ච ගෙවල් වලට වන්දි. ඒ වන්දි ඔක්කොම පාස් කරේ ජනාධිපති විදිහට කවුද? රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා. දැන් අපි හොරු එක්ක අහුවෙන්නේ නැහැ. හොරු එක්ක අහුවෙන්නේ නැහැ කී අපිට පුළුවන්ද මෙවැනි තත්වයකදී රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාගේ කණ්ඩායමත් එක්ක හෝ එතුමාත් එක්ක එක්කවලා මේ ගමන යන්න. ඉතින් මම පෞද්ගලිකව හිතන්නේ එතුමාට ඕන තරම් අවස්ථාවක් තිබ්බ සජිත් ප්‍රේමදාස මහත්මයාට පහුගිය අවුරුදු කිහිපය ඇතුළතදී කකුලෙන් අදින්න නැතුව ඕන තරම් උදව් කරන්න. ජනාධිපතිවරණයේදී ඔයිට වඩා උදව් කරන්න සමහර විට අපිට ජයග්‍රහණයකටත් යන්න තිබ්බා. එහෙම නැතුව දැන් ඔවුන් වැටලා ඉන්න වෙලාවේ ඔවුන්ට එක ආසනයක් නැති වෙන කියන්නේ පාලියගෙන් ඉල්ල එක ආසනයක් පාර්ලිමේන්තුවේ නැති අවස්ථාවක එතනින් එහාට ඔවුන් දන්නවා ප්‍රාදේශ සභාවට ওই විදිහට ඉල්ලුවොත් එහෙම තනියෙන් ඉල්ලුවොත් ඔවුන්ට කිසිම ඡන්දයක් නැහැ කියලා. අනිත් එක ඔවුන්ට මේ වෙලාවේ ඡන්ද ඔවුන්ට තියෙන ඡන්ද ප්‍රමාණයෙන් අපිට කිසිම වාසියක් වෙනවා කියලා මම නම් හිතන්නේ නැහැ. ඉතින් අපේ ඒ වගේම තමයි සජබේ ආරම්භ කරපු දවසේ ඉඳන් අද වෙනකම් විශාල ජනතාවක් සජිත් ප්‍රේමදාස කියන නමට ගරු කරමින් එතුමාට තියෙන එතුමත් එක්ක තියෙන ඒ ආදරයට සෙනෙහසට එතුමා ගැන තියෙන විශ්වාසයට අවුරුදු 2-3ක් මේ තිබ්බ සියලු ඡන්දවලට තමුන්ගේ අතින් වියදම් කරගෙන සජබේ වෙනුවෙන් නැගී සිටපු පිරිසක් ඉන්නවා. දැන් අදිස්සියවත් යම්කිසි පළාත් පාලන මැතිවරණයේදී අපි එක කොටසක් UMP එකට දෙනවා, තව කොටසක් සජබේට දෙනවා කියලා අන්තිමට අපේ මිනිසුන්ගේ ඡන්දෙන් අපේ මිනිසුන්ගේ මහන්සියෙන් අපිට ලැබෙන කීයක් හරි ආසන අර නිකන් හිටපු මෙච්චර කාලයක් අපිව කකුලෙන් ඇද්ද මෙච්චර කාලයක් කිසිම සහයෝගයක් දීපු නැති පිරිසකට දෙන්න එපා. මම නම් පෞද්ගලිකව හිතන්නේ මගේ පෞද්ගලික මතය අපි මේ වෙලාවේ ස්වාධීනත්වයෙන් යනවා එක්කෝ එක්ක අහු වෙනවා නම් එහෙම සන්දානයේ නායකත්වයේ මොකක් හරි ගහන සන්දානයක නායකත්වයේ සජිත් ප්‍රේමදාස මහත්මයා දරන්න ඕනේ. ඒ වගේම තමයි අපි ටෙලිෆෝන් එකේ ලකුණෙන් යන්න ඕනේ. ඉතින් ඒ වලට මේගොල්ලෝ කැමතිත් නැහැනේ. ඉතින් இதுக்கு மேலேயும் இந்த கூட்டத்துக்கு அரசியல்ல இன்னமும் வாக்களித்து இவங்களையெல்லாம் இன்னும் அரசியல்வாதியாக வச்சிட்டு இருந்தா இலங்கையர்களை போல அடிமுட்டாள்கள் வடிகட்டிய முட்டாள்கள் யாரும் இல்லை. ஏன்னா முடிஞ்சு போச்சு, நல்லா பார்த்துட்டோம். கடைசியில் மக்கள் ஏதோ ஒரு காரை உடைச்சிருந்தா, ஒரு வீட்டோட ஜன்னலை உடைச்சிருந்தா அதுக்குரிய
சேதம் எவ்வளவோ அதை பார்த்து வாங்கிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இல்லாத சொத்துக்கெல்லாம் சேர்த்து இப்போ மொத்தமாக பில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் அரசாங்கத்திலிருந்து காசை பிடிங்கிருக்கிறானுங்க. யார் வீட்டு காசு? நான் கேட்குறேன், ரணிலோடைய சொந்த காசா இல்லை இப்போ இருக்கிற அனுருடைய சொந்த காசா? இல்லை, யாரோடைய சொந்த காசும் இல்லை. அது நம்மளுடைய வரிப்பணம். அதுலேயும் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களாகிய நாங்கள் கஷ்டப்பட்டு அனுப்பி ஒரு மாதிரியாக நாட்டோடைய நிலைமையை இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிற எங்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு லோன் கேட்டால், ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு கடன் வசதி கேட்டால் இல்லை, இந்த கல்லணுங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். மக்களே, இதுக்கு மேலேயும் சிந்திக்கலைன்னா நம்மளாம் மனிதர்களே இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.